குடமிளகா, ஆனியன் டைஸ், இப்போ கொஞ்சம் இந்த ப்ரான், இந்த 4 ப்ரானை போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். அந்த டைமில் கொஞ்சம் லைட்டாக சால்ட், இந்த மிக்சர், அதாவது இந்த மிக்சரில் வந்து இந்த சால்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுனால நான் அடிஷ்னலாக எந்த ஒரு சால்ட் ஆட் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் இந்த மிக்சர் ரெடியாக இருக்க இந்த மிக்சரை வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ரானு, இந்த கேப்சிகம், இந்த இறாலும், இந்த கேப்சிகம், ஆனியன், காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இந்த டைமில் காரத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சோண்டு இந்த ரெட் சில்லி பேஸ்ட்டு இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த ரெட் சில்லி பேஸ்ட்டில் எல்லாமே இந்த வினிகர் எல்லாமே இருக்கிறதுனால நம்ம வேறு அடிஷ்னலாக வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை, டேரெக்டாக போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஹாப்பிமா ஸ்பைசஸ் மிக்ஸ் பண்ணுறேன். கிறிஸ்பினில் இருக்குது, ஆனால் ஃப்ரை பண்ணால் தான் அந்த கிறிஸ்பியாக கிடைக்கும். ஆனால் டேரெக்டாக அந்த பேனில் டாஸ் பண்ணல, டாஸ்டு ப்ரான்னு இந்த பேர் நான் வச்சுருக்கேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ப்ரான், அந்த கேப்சிகம், அந்த ஆனியன், சில்லி பேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம டாஸ் பண்ணலாம். ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ப்ரான் வந்து டேரெக்டாக வந்து பேன்லேயே டாஸ் பண்ணணும். டாஸ்னால் அதிகமாக தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ணக்கூடாது. இந்த டாஸ்னால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா இப்படி குக் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக நல்லா வரும். இன்னும் கொஞ்சம் ரெட் சில்லி பேஸ்ட். நம்ம இந்த மிக்சர்லேயே எல்லாமே இந்த என்ன சொல்கிறது, இந்த கார்ன்ஃப்ளவர் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. அதனால் வந்து நான் அடிஷ்னலாக எந்த ஒரு ஃப்ளாரும் மிக்ஸ் பண்ணவே இல்லை. அதனால தான் டேரெக்டாக இதில் போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி நான் சர்வ் பண்ண போகிறேன். இப்போ இந்த ப்ரான் குக் பண்ணுறதுக்கு இன்னொரு 2-3 மினிட்ஸ் ஆகும். அதனால் கொஞ்சம் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி, ஓகே. இந்த ப்ரான், டாஸ்ட் ப்ரான் ரெடி ஆகிடுச்சு. டாஸ்ட் ப்ரான் வித் ஹாப்பிமா ஸ்பைசஸ் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக ஃபினிஷிங் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இந்த ப்ரானை நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண போகிறேன். இந்த டாஸ்ட் ப்ரான் வித் ஹாப்பிமா ஸ்பைசஸ் இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த டிஷ் எப்படி பண்ணுறது சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துருங்க. செய்முறை: கடாயில் எண்ணெய் ஊற்றி பூண்டு, இஞ்சி, நறுக்கிய வெங்காயம், காய்ந்த மிளகாய், கொத்தமல்லி சேர்த்து வதக்கி குடைமிளகாய், வெங்காயம், ரெட் சில்லி பேஸ்ட், இறால், ஹாப்பிமா கிறிஸ்பி மிக்ஸ் சேர்த்து தண்ணீர் ஊற்றி கொத்தமல்லி தூவி இறக்கினால் டோஸ்டட் prawn with ஹாப்பிமா ஸ்பைசஸ் தயார். இப்போ வந்து இதில் மிளகாப்பொடி எவ்வளோ போடுறீங்க? அந்த காய்க்கு தேவையான அளவு. ஓகே. மஞ்சப்பொடி. ஓகே. மிளகாப்பொடி அண்ட் மஞ்சப்பொடி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணுறாங்க. சரி, ஓகே. பெருங்காயம், உப்பு வந்து தேவையான அளவா? ஆமாம். ஓகே. அண்ட் எனக்கு ஒரு டவுட்டு. ஸோ இப்போ வந்து பீர்க்கங்காய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. இட்ஸ் போரிங் வெஜிடபிள், பட் இஃப் யூ மேக் இட் லைக் திஸ் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? ஓகே. இந்த டிஷ் வந்து எங்கேருந்து நீங்கள் சுட்டீங்க? இல்லை உங்களோட டிஷ்ஷா? உங்கள் மாமியார் கிட்ட இருந்து நாங்கள் சுட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. கொஞ்சோண்டு எண்ணெயா? கொஞ்சோண்டு, 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போதும். ஓகே. ஸோ அதனால் வந்து எண்ணெய் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ எண்ணெய் அப்படின்னா வந்து ஃபார்ச்சூன் சன்லைட் ரிஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில்லாம் ஞாபகம் வரும். ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க? அப்போ அந்த பீர்க்கங்காய் அப்படியே எடுத்து போடுறாங்க. இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி அந்த பொடி நம்ம அந்த கலந்து வச்ச பொடியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட் பண்ணி வச்ச பீர்க்கங்கால உள்ள அழகாக ஸ்டஃப் பண்ணி போடுறாங்க. ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. கொஞ்சம் என்ன மாதிரி குண்டா இருக்கிறவங்களெல்லாம் கீழேயும், உங்களை மாதிரி ஒல்லியா இருக்கு நீங்க வந்து குண்டா இருக்கீங்க. மனசு தொட்டு சொல்லுங்க. ஏன் இப்படிலாம்? உங்களை மாதிரி ஒல்லியா இருக்கவங்கள மேலே போடலாம். ஓகே. ஸோ இங்கே வந்து புவனா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரியேட்டிவாக அந்த கட் பண்ண பீர்க்கங்காயில் வந்து அந்த ஸ்டஃபிங் அழகாக வச்சு இங்கே வந்து லைட் எண்ணெயில் போட்டிருக்காங்க. ஓகே. அண்ட் நீங்கள் வந்து ஆந்திரா தானே? ஆந்திராவில் எந்த ஊர் நீங்கள்? நான் தமிழ்நாடு, எங்கள் வீட்டுக்கார் ஆந்திரா. லவ் மேரேஜ்? யா.
ஓகே, எங்க பார்த்து லவ் பண்ணீங்க? எப்படி லவ் பண்ணீங்க? ஒன்றா ஒர்க் பண்ணோம். ஒண்ணா ஒர்க் பண்ணீங்க? எங்க ஒர்க் பண்ணீங்க? பொலாரிஸ். ஓ, பொலாரிஸ்ல ஒர்க் பண்ணி கடைசியில் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஆமாம். ஓகே, நைஸ். வீட்லலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சண்டை எல்லாம் எதுவுமே கிடையாதா? இந்த ஓடி போய் சேசிங் அது இது அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் எதுவுமே இல்லை, சமூகம் முடிஞ்சிருச்சு. நான் போனேன் வீட்டுக்கு போயிட்டு நான் இவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லி கிளம்பி வச்சிட்டாங்களா? ஆமாம். பா, இப்போ நீங்க ஒர்க்கிங்கா இல்லைன்னா எப்படி? நான் ஃப்ரான்ச்சைசி ஆஃப் நீல்கிரிஸ். நீல்கிரிஸ். ஓ, நீல்கிரிஸ் ஃப்ரான்ச்சைசி, சூப்பர். ஸோ இப்போ ஏதாவது மூடிட்டு இது மேலே தண்ணி விடணும். இது மேலே தண்ணி விடணுமா? ஆமாம். இந்த தண்ணி கொதிக்கும் போது கீழே இருக்கிற ஆவியில் அந்த இது வெந்துடும். இல்லை, அது என்ன ஒரு லாஜிக்? அது வந்து உள்ள தண்ணி விட்டு நான் பார்த்துருக்கேன், அது மேலே வச்சு அது மேலே தண்ணி விட்டா இந்த தண்ணி கொதிக்கும். ஆமாம். ஸோ இது கடியில் இந்த ட்ராப்ஸ் வரும். அந்த ட்ராப்ஸ் எல்லாம் இந்த பீக்கங்காக்குள்ளே போயிடும். ஸோ அதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஐ மீன் லைக் நீங்கள் தண்ணி அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கலாம்ல? வை வுட் யூ ஆக்சுவலி டூ திஸ்? பிகாஸ் அதுவே வாட்டரி வெஜிடபிள். ஓ, பீர்க்கங்காவே வாட்டரி வெஜிடபிள். ஸோ அதுவும் வாட்டர் விடும். இந்த இதில் இருக்கிற ஸ்டீமில் இருக்கிற வாட்டரும் போய் சீக்கிரமா குக் ஆகிடும். சீக்கிரம்னா இது கொஞ்சம் அந்த காய் பொறுத்து. இந்த காய் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால லேட் ஆகும். ஓகே, அதனால நான் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன். ஓகே, நம்ம புவனா வந்து சமத்தா வந்து எல்லாமே சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் புவனா, அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்கள் வந்து நீல்கிரிஸ் ஃப்ரான்ச்சைசி வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப், ஐ மீன் லைக் மதர் ஆஃப் ஐடி, அப்புறம் கிட்ஸ் ஸ்டே அட் ஹோம் மாம். ஓ, ஓகே. ஸோ கிட்ஸ் எவ்வளோ கிட்ஸ்? டாட்டர் இஸ் இன் காலேஜ் அண்ட் சன் இஸ் இன் 9th grade. டாக்டர் வந்து காலேஜா? என்ன பண்ணுறாங்க? எக்கனாமிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டடீஸ். ஓகே, எந்த இயர்? ஃபர்ஸ்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயர். ஓகே, சூப்பர். உங்களோட ஹஸ்பண்ட் பேர்? ஸ்ரீனிவாஸ். என்ன பண்ணுறாரு? ஐடி. ஐடி. அவர் வந்து ஐடியிலே தான் இருக்காரு. அவர் ஐடியில தான் இருக்காரு. ஓகே, ஸோ எனக்கு வந்து ஒரு டவுட்டு. இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு டாக் இருக்கும் இல்லையா? இப்போ வந்து லவ் மேரேஜ் பண்ணால் வந்து வீட்டில் சண்டைலாம் வராது, அந்த ஒரு அந்யோன்யம் இருக்கும், என்னதான் இருந்தாலும் ஓகே, அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு சொல்லுவாங்க. அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி வந்து புருஷனுக்கு ரொம்ப பயப்படுவாங்க, பயந்து சுபமாக இருப்பாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எந்த காலத்தில் பயந்த சுபம்? அது எனக்குலாம் தெரியலங்க, அப்படிதான் சொல்லிப்பாங்க. உங்கள் வீட்டில் வந்து சிச்சுவேஷன் எப்படி? ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் அந்யோன்யம் எல்லாமே இருக்குமா, இல்லைனா டிஷ்ஷுமா, எப்படி? அது ரெண்டும் இருக்கும். டிஷ்ஷும் இல்லைன்னா லைஃபே இல்லையே. ஓ, ஸோ டிஷ்ஷும் இருக்கும். எங்கள் வீட்டில் லவ்வும் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து புவனா வந்து ஸ்வீட்டாக சொல்லிட்டாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ் அப்படின்னா என்னது? எனி தெலுங்கு டிஷ், எனி ஆந்திரா டிஷ்னா கண்டிப்பாக விரும்பி சார். ஆனால் நீங்கள் தமிழ், அவர் ஆந்திராவில், ஸோ அது நீங்கள் நல்லா சமைப்பீங்களா? பக்கா சமைச்சிடுவீங்க. ஓ, ஓகே. ஸோ உங்கள் பையன் வந்து பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் இல்லையா? ஸோ அவனுக்கு ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் என்ன கட்டி கொடுப்பீங்க? ரோட்டீஸ், வெரைட்டி ரைஸ், பாஸ்தா, பர்கர்ஸ், அந்த மாதிரி, இட்லி. நோ பர்கர்ஸ், பாஸ்தா, இட்லி. அந்த ஆர்கானிக் அந்த மாதிரிலாம் ட்ரை, அந்த மில்லட்ஸ், குதிரைவாலி, சாமை அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஓ, நான் சும்மா கேட்கறதுனால தலையாட்டுறீங்களா இல்லை நிஜமா ட்ரை பண்ணியிருக்கீங்க? ஓ, ஓகே. வீட்டில் அதுக்கு தான் திட்டுவாங்க, எப்போ பாரு ஹெல்த்தியாக சமைக்கிறேன்னு. ஓ, எப்போ பாரு ஹெல்த்தியாக சமைக்கிறேன்னு சொல்லி வீட்டில் திட்டுவாங்களா? சூப்பர். பீர்க்கங்காவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள். ஆனால் வந்து நிறைய பேர் அவ்வளோ அதை நீங்கள் சொன்ன மாதிரி சாப்பிட மாட்டாங்க. பட் புவனா வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. நான் செய்கிற பீர்க்கங்காய் கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்குன்ற மாதிரி சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஜிக்கோடு இந்த தண்ணி வேகும் போது அழகாக தெரியுது, அந்த தண்ணி விட்டு கொஞ்சம் அழகாக தெரியுது. நைஸ் கன்சிஸ்டன்சி இட்ஸ் கம். அண்ட் ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புவனா, எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இது வந்து முடிஞ்சிருச்சு, அதாவது இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்றது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? காயை நீங்கள் வந்து கரண்டியால் குத்தி பார்த்தீங்கன்னா அது வெந்துடுச்சுன்னு தெரியும். சாஃப்ட் ஆகிடுது. சாஃப்ட் ஆகிடுமா? ஓ, தெரிஞ்சிடும். ஓ, அந்த மாதிரி வந்துச்சுன்னா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி விட்டு? ஓகே, நம்ம தண்ணியே போடலல்ல, அந்த எண்ணெய் மட்டும் தான் போட்டோம், அழகாக அந்த தண்ணியெல்லாம் விழுந்திருக்கு. ஓகே, சூப்பர். ஸோ புவனோட லாஜிக் வந்து இங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் எனக்கு இன்னொரு டவுட்டு. ஸோ இப்போ பீர்க்கங்காய் பிடிக்கல அப்படின்னா வேற என்ன வெஜிடபிள் வச்சு இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம்? கத்திரிக்காயில் பண்ணலாம். கத்திரிக்காயில் பண்ணலாம். அதே மாதிரி கட் பண்ணி அந்த ஸ்டஃபிங் மாதிரி, ஆனால் வேறு ஸ்டஃபிங்கும் பண்ணலாம். கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி, தக்காளி எல்லாம் அரைச்சு வச்சு இதே மாதிரி மேலே தட்டு வச்சு அது மாதிரி பண்ணால் இன்னும் சூப்பராக வரும் இல்லையா? ஓகே, ஸோ நம்ம புவனாவோட பீர்க்கங்காய் காரம்பட்டி கூரை வந்து இங்கே அழகாக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அவங்க வந்து எப்படி செஞ்சாங்க அப்படின்ற ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க. செய்முறை: ஒரு பாத்திரத்தில் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்து கலந்து பீக்கங்காயில் ஸ்டஃப் செய்து எண்ணெயில் வதக்கினால் ருசியான பீக்கங்காய் காரப்பட்டி கூரா தயார்.